உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வருமானம் தேவையான அளவிற்கு இருக்கும், ஆயினும் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். சுப செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். முயற்சி செய்தாலும் கூட எந்த செயலையும் தவிர்க்க முடியாது. சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. திட்டமிட்டு செலவு செய்தல் அவசியம். குடும்ப நலன் சம்பந்தமான சிறு விஷயத்திற்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படும். நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் பகை உணர்ச்சி மேலிடும். திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதமும் உண்டாகும். தசாபுக்திகள் அனுகூலமற்று இருந்தால் தவறான வரனை நிச்சயித்துவிடும் தவறும் ஏற்படக்கூடும். தீர விசாரிக்காமல் வரனை நிச்சயித்துவிட வேண்டாம். ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. உத்தியோகம். ஏழரை சனியின் கடைசி பகுதியில் நீங்கள் இப்போது உள்ளீர்கள். இருப்பினும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். பொறுப்புகள் கூடும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும். இருப்பினும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வை தந்தருவார் சனி பகவான். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பது நன்மை செய்யும். தொழில் வியாபாரம். சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை முறியடித்து அளவோடு லாபத்தை பெற்றிடும் திறனை கொடுத்தருள்வார் ராகுவுடன் இணைந்து சனி பகவான். எதிர்பாராத பண பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படக்கூடும். அத்தகைய தருணங்களில் குருவின் பார்வை பலத்தினால் நிதி நிறுவனங்களின் உதவி கிடைக்கும். சக கூட்டாளிகளினால் அவ்வப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பொறுமை அவசியம். கலைத்துறையினர். வருமானம் ஒரே சீராக இருக்கும். எதிர்பார்த்திருந்த சில நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை அளிக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் இம்மாதம் புதிய தயாரிப்புகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அரசியலில் ஈடுபட்டுள்ள அன்பர்களுக்கு கட்சியில் மறைமுக எதிர்ப்பு உருவாகும். நெருங்கி பழகியவர்களே உங்கள் நலனுக்கு எதிராக செயல்படுவார்கள். கட்சியிலும் மறைமுக எதிர்ப்பு உருவாகும். கட்சி தொண்டர்கள் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். மாணவியர். கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக உள்ளன. படிப்பில் கவனம் சிதறக்கூடும். தேவையற்ற எண்ணங்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் ஆகியவை மேலிடக்கூடும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் குறைந்தே சஞ்சரிப்பதால் வயலில் உழைப்பு கடுமையாக இருக்கும். விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். பழைய கடன்கள் கவலையளிக்கும். பெண்மணிகள். குரு பகவான் அனுகூலமாக இல்லாத குறையை சுக்கிரன் ஓரளவு ஈடு செய்கிறார். குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி குறையும். கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கப்படக்கூடும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் வைகாசி 18 பின்னிரவு முதல் 21 முற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.